வணக்கம் நேர்களே. ஈரான் வார்ல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் 100 ஹவர்ஸ்ல $3.7 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்பில ஏறக்குறைய ஒரு 30,000 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 100 ஹவர்ஸ்ல அப்படின்னு நேத்து நான் சொல்லியிருந்தேன். ஒருத்தங்க செலவு பண்றாங்க அப்படின்னா, அந்த பணம் வேற யாரோ ஒருத்தர்ட்ட போயிருக்கணும். அது யார்ட்ட போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காட்ட தான். அமெரிக்கால இருக்கக்கூடிய வெப்பன் மேக்கிங் கம்பெனிஸ் தான் போயிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே விஷ்ணு. இதுல நீ என்ன புதுசா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு. அமெரிக்கா புதுசா ஒரு வெப்பன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரான்ட்டருந்து பார்த்து காப்பி அடிச்சு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஈரான்ல வந்து மிசைல்ஸ் தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கு. மக்கள் இறந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அமெரிக்கால வெப்பன் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் மட்டும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் இறக்கும்போது, யாரோ ஒருத்தர் ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ இதுதான் வாரோட பேஸ் லைன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேருந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து இப்போ மறைமுகமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய தேர்ட் வேர்ல்டு வார்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேயும் அதே தான் பேஸ் லைன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எங்கே பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, போன வாரம் ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் ஒன்று கன்வீன் பண்ணுறாரு. இந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பிக்கஸ்ட் வெப்பன் மேக்கிங் கம்பெனிஸ் உடைய சிஇஓஸ் கலந்துக்கிறாங்க. குறிப்பா ஒரு 7 நிறுவனங்களோட சிஇஓஸ், பெரிய நிறுவனங்களுடைய சிஇஓஸ் கலந்துக்கிறாங்க. அதுல ட்ரம்ப் அவங்க கிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வெப்பன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடுங்கிறது பத்தாது. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற மாரியே 4 மடங்கு பண்ணணும். 4 மடங்கு ஸ்பீட்ல பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. வெப்பன்ஸ் அந்த அளவுக்கு நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அந்த சிஇஓஸ்ட்ட சொல்றாரு. அந்த சிஇஓஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய ஒரு பிக் பிக்சர் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இட் வில் பி மச் மோர் ஈசியர் ஃபார் அஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். இதுல பெரிய பிக்சர் என்ன அப்படின்னா, அமெரிக்கா 2025ல அவங்களுடைய மிலிட்டரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஏறக்குறைய $1 ட்ரில்லியன். அத 2027க்குள்ள $1.5 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். விச் இஸ் 50% ஹையர் 2025. அதாவது 2 வருஷத்துல 50% அதிகமாக வந்து வெப்பன்ஸுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, வார் அப்படிங்கிறது முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வாரே இல்லைன்னா எதுக்கு இந்த வெப்பன்ஸ் செலவாகணும்? வெப்பன்ஸுக்கு செலவே இல்லை அப்படின்னா இவங்க ஏன் இந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும்? இல்லை இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அந்த வெப்பன் மேக்கிங் கம்பெனிஸோட சிஇஓஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது தலைவரே. ஏற்கனவே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு நாங்க ஆர்டர்ஸ் எடுத்துட்டோம். எடுத்த ஆர்டரே எங்களால புரொடியூஸ் பண்ணி அவங்க கிட்ட டைமுக்கு குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். இப்ப நீங்க வந்து 4 மடங்கு புரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வெப்பன் டிமாண்ட் இருக்குங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ நாங்க எங்களுடைய வெப்பன் மேக்கிங் ப்ராசஸ ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல அந்த சிஇஓஸ் எல்லாம் உத்தரவாதம் குடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கிடையில தான் இந்த மீட்டிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, லூகாஸ் அப்படின்னு ட்ரோன் அமெரிக்கா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லூகாஸ் ட்ரோன கூடிய சீக்கிரத்துல குறிப்பிட்டு இன்னும் 1 வருஷம் இல்ல ஒரு 16 மாசத்துக்குள்ள ஒரு 3,80,000 4,00,000 ட்ரோன்ஸ் தேவை. அத சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சரி அப்படி பார்க்கும்போது அது என்னடா லூகாஸ் ட்ரோன் ஏன் இத மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபைடா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த லூகாஸ் ட்ரோன ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா கண்டுபிடிச்சு, இந்த ஈரான் வார்ல தான் டெபியூ பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல. இந்த ட்ரோன் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயமே. ஈரானுடைய ஷாஹித் ட்ரோன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி, அமெரிக்கா தனக்கே உரிய பாணியில ஒரு ட்ரோன ரெடி பண்ணியிருக்காங்க. ஈரான்ல இருந்து இந்த வார்ஸ பத்தி நம்ம பேசும்போது முக்கியமா சொன்னது என்னன்னா, ஈரான் வந்து 20,000 $30,000 ஒரு ட்ரோன் பண்ணி அனுப்புறாங்க ஷாஹித்ன்ற ட்ரோன. அத வந்து இன்டர்செப்டார் மறிக்கும்போது, அந்த ட்ரோன் அந்த இன்டர்செப்டார்ல பட்டுச்சுன்னா, அந்த இன்டர்செப்டார்ஸ் உடைய ஒவ்வொரு விலையும் ஏறக்குறைய மில்லியன்ஸ்ல இருக்கு. ஸோ ஈரானுக்கு ஆகுற லாஸ் அப்படிங்கிறது வெறும் 20, $30,000. வேறஸ் இஸ்ரேலுக்கோ இல்ல அமெரிக்காக்கோ அந்த ஒரு ஹிட்ல ஆகுறது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே நெறைய நியூஸ்லயும் பார்த்திருந்தோம். அத தடுக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, புதுசா ஒரு ட்ரோன கண்டுபிடி அப்படின்னு சொல்லி $35,000க்கு ஒரு ட்ரோன கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரோன் பேர் தான் லூகாஸ் ட்ரோன். இந்த லூகாஸ் ட்ரோன தயாரிக்கிறதுக்கு ஷாஹித் ட்ரோன் உங்களுக்கு வேணும்ல. எப்புட்றா அந்த ஈரானோட ட்ரோன் இவங்க கைக்கு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். இப்போ ரஷ்யா
உக்ரைன் வார்ல ஒரு சீக்ரெட் ட்ரிக்க வந்து பேசிக்கா பயன்படுத்துனாங்க. அந்த ட்ரிக் என்ன அப்டின்னா, உக்ரைன் ஒரு மிசைல லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிசைல் வந்து டார்கெட்ல போய் அடிக்காம இருக்கிறதுக்கு அவங்க சின்னதா ஒரு ஒரு ட்ரிக் ஒண்ணு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டின்னா, ஜிபிஎஸ் ஜாமிங். நம்ம இப்போ ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் போனோம், இல்ல ஒரு சிஎம் வராங்க, பிஎம் வராங்க அப்டின்னா நம்மளுடைய ஃபோன்ஸ் எல்லாம் அங்க வொர்க் ஆகாது. ஏன்னா, அங்க ஜாமர் போட்டிருப்பாங்க. ஜாமர் போட்டா ஆப்வியஸா ஜிபிஎஸ் வொர்க் ஆகாது. ஃபோன்ஸ் எதுவுமே டவர் எதுவுமே வராது. அதே மாதிரி நீங்க ஒரு மிசைல் இருக்கு. அந்த மிசைல டார்கெட்ல லாக் பண்றதுக்கு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டார்கெட் கிட்ட வரும்போது, இல்ல வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜிபிஎஸ்ஸ ஜாம் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த மிசைல் கன்ஃப்யூஸ் ஆயி தப்பான இடத்துல போய் விழுந்துரும். இந்த ட்ரிக்க ரஷ்யா தொடர்ந்து இந்த உக்ரைன் வார்ல ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த ட்ரோன் வந்தாலும் கரெக்ட்டா டார்கெட்ட போய் அடிக்கவே மாட்டேங்குது. அது என்னன்னே புரியல அப்டிங்கிறது உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இப்போ ஆன் த அதர் சைட் ரஷ்யா ட்ரோன்ஸ் அனுப்பி உக்ரைன அடிக்கிறாங்க. அந்த ட்ரோன்ஸ் வந்து ஈரான் தயாரித்து குடுத்த அந்த ஷாஹித் ட்ரோன்ஸ். அந்த மாரி ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ வந்து உக்ரைன்ல ரஷ்யா அனுப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சில ட்ரோன்ஸ் கிராஷ் ஆகுது. சில ட்ரோன்ஸ வந்து உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. சில ட்ரோன்ஸ் இன்டாக்ட்டா உடையாம உக்ரைன் கையில கிடைக்குது. உக்ரைன் உடனே என்ன பண்றாங்க, இந்த மாரி ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து வந்து விழுது, எங்கள அட்டாக் பண்ணுது. இது ஒன் டைம் ட்ரோன் மாரி தெரியுது. இதுதான் எனிமி எங்கள வச்சு அடிக்கக்கூடிய ட்ரோன். இந்தாங்க இத புடிங்க. இத ஸ்டடி பண்ணி, இதே மாதிரி வேற ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி, வேற ஒரு ட்ரோன கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி, இத கொண்டு போய் அமெரிக்கா கையில குடுக்குறாங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்க, அந்த ட்ரோன பார்த்துட்டு, இதுதான் எனிமியோட வெப்பன். இத கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லி, 18 மாசம் உங்களுக்கு டைம். இந்த ட்ரோன் வந்து ஒன் டைம் அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. வேறஸ் நாம பண்ற ட்ரோன் எப்படி இருக்கணும்னா, சர்வேலன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுல நம்ம வந்து வெப்பன்ஸ் லோட் பண்ணியிருக்கணும். தேவைப்பட்டா அது ஒன் டைம் ட்ரோனா மாறணும். இல்லன்னா சர்வேலன்ஸ் ட்ரோனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி அத ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி, இந்த லூகாஸ் ட்ரோன ரெடி பண்றாங்க. ஸோ அந்த ட்ரோன ரெடி பண்ணி பிப்ரவரி 28, 2026 கொமேனிய கொன்ன அன்னைக்கு இந்த லூகாஸ் ட்ரோன டெபியூ பண்றாங்க ஈரான் வார்ல. ஸோ யுஎஸ் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் இதோட ஐபி ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒரு கம்பெனி மட்டும் அந்த ஐபி ரைட்ஸ சொந்தம் கொண்டாட முடியாது. பேட்டன்ட்ட சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறதுனால, மல்டிபிள் மேனுஃபேக்சரர்ஸ்ட்ட குடுத்து நெறைய இந்த மாரி லூகாஸ் ட்ரோன வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டார்கெட். ஏறக்குறைய 3,80,000 to 4,00,000 ட்ரோன்ஸ அடுத்த 2028க்குள்ள ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஒயிட் ஹவுஸ்ல நடந்த மீட்டிங்ல பேசப்பட்டதாக மிக முக்கியமான தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி. வேறஸ் வால்யூம் நம்மகிட்ட அதிகமா இருந்தா தான் விக்டரி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, ட்ரம்ப் வந்து ஈரான் பக்கம் போயிட்டாரு. அதனால இந்த டாரிஃப் பிரச்சனை இருக்காது அப்படின்னு பார்த்தா, அவரு ஆன் த அதர் சைட் டாரிஃப் வார் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்காரு. வெட்னஸ்டே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மென்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. அந்த அனவுன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன நாங்க லான்ச் பண்றோம். யார் மேல? அதுல இந்தியா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் மாதிரி, சவுத் கொரியா மாதிரியான பல நாடுகளுடைய பெயர் இருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்புடைய இந்த குளோபல் டாரிஃப் அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து நேஷனல் எமர்ஜென்சி லா அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்க எல்லாத்து மேலயும் டாரிஃப் போட முடியாது அப்படிங்கிறத ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல ட்ரம்ப் எடுத்த முடிவு தான் செக்ஷன் 122 அண்ட் செக்ஷன் 301. இந்த செக்ஷன் 122 படி ஏற்கனவே அவர் வந்து முதல்ல 10% எல்லாத்துக்கும் யூனிஃபார்மான டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை 15% ஆக்குனாரு. இப்போ ஆக்டிவா பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 10% டாரிஃப் தான் யூனிஃபார்மா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது எல்லா கண்ட்ரீஸ் மேலையும். வேற செக்ஷன் 301 அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான பவர் கொடுக்கிறது. அந்த இன்வெஸ்டிகேஷனை தான் நாங்கள் 16 கண்ட்ரீஸ் மேல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வெப்பனா 16 கண்ட்ரீஸ் மேல இப்போ அவர் வந்து ஏவி விட்டுருக்காரு. ஸோ அந்த செக்ஷன் 301 அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த நாடாவது அமெரிக்காவுக்கு அன்ஃபேரா ஒரு ட்ரேட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவை எதிர்த்து அன்ஃபேரா ஒரு ட்ரேட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, யுஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க மேல டாரிஃப் போடலாம். ரிட்டாலியேட்டிங் மெஷர்ஸை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 301. இது வந்து ஒரு மிகவும் ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் லைக் தட் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு இந்த ரூலை வந்து நீங்க பிளாக் பண்ணிட முடியாது. ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்கா இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து லீகலி வேலிடா மாறிடும். யூ கான்ட் வாய்ட் இட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ரூலையும் இந்த செக்ஷன் வச்சு நீங்க பைபாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பயம். ஸோ
ட்ரம்ப்புடைய டார்கெட் 60 கண்ட்ரீஸ் 60 பிளஸ் கண்ட்ரீஸ் இத வச்சு டார்கெட் பண்றாரு. இதுல அவங்க வந்து என்ன எக்ஸாமின் பண்ணுவாங்க? அப்படி என்னதான் வந்து நீங்க விசாரிப்பீங்க? இந்த செக்ஷன் 301 வச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ்டு லேபரை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண கூட்ஸ அமெரிக்காக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கள இம்போர்ட் பண்ண வைக்கிறீங்களா? இங்க கொண்டு வந்து அமெரிக்கால கொண்டு வந்து அந்த பொருள விக்கிறீங்களா? அப்படிங்கிறத நாங்க ப்ரோப் பண்ணுவோம். விசாரணை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ்ட் லேபர் ஃபைண்டிங் இருந்துருச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா உங்க இம்போர்ட்டையே நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இம்போர்ட் பேன் அப்படிங்கிறது என்டையர் இண்டஸ்ட்ரியுமே கொலாப்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டாரிஃப் மட்டும் இல்ல. ஆல்ரெடி இருந்தது வெறும் டாரிஃப் தான். இப்ப வர்றது கம்ப்ளீட் பேன். ரொம்ப வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா இது மாறிடும். சரி, இந்த ப்ரோப்ல அவங்க என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபோர்ஸ்டு லேபர்ன்னு சொல்றாங்கல்ல. நீங்க அந்த கம்பெனில விரும்பி வேலை செய்றீங்களா? இல்ல உங்கள அடிமையா வச்சு வேலை வாங்குறாங்களா? அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. நீங்க ஈஸியா இந்த கம்பெனில எனக்கு வொர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னா, உங்களால குவிட் பண்ணிட்டு முடியுதா? இல்ல கான்ட்ராக்ட் போட்டு உங்கள வந்து டார்ச்சர் பண்றாங்களா? அப்படின்றத பார்ப்பாங்க. கரெக்ட்டான சேலரி, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த ஃபேர் சேலரி வேஜஸ் இருக்கும் இல்லையா? அந்த கரெக்ட்டான சேலரி அவங்க குடுக்குறாங்களா? இல்ல ரொம்ப கொத்தடிமை மாரி நடத்தி சேலரி குடுக்குறாங்களா? அப்படின்றத பார்ப்பாங்க. லீகல் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களா? இல்ல எந்த லீகல் கான்ட்ராக்ட்டுமே இல்லாம உங்ககிட்ட வேலை வாங்குறாங்களா? அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களால ஃப்ரீயா ஒரு கம்பெனிய விட்டு இன்னொரு கம்பெனிக்கு முடியிற மாரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? இல்ல இந்த கம்பெனியிலேயே தான் இனிமேல் இருக்கணுன்ற மாரி உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ப்ரோப் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யுஎஸ் வந்து அவங்க நம்மகிட்ட இருந்து இம்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, யுஎஸ் வந்து இந்த செக்ஷன் 301 படி நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோமா? அப்படிங்கிறத ஒரு ப்ரோப் பண்றதுக்கு இங்க வராங்கன்னே வச்சுப்போம். வந்து திருப்பூர்லலாம் விசாரணை எல்லாம் மேற்கொள்றாங்க. இல்ல கம்பெனிஸ்ல போய் பார்க்குறாங்க. விசாரணை எல்லாம் பண்றாங்கன்ற சிச்சுவேஷன்ல அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸஸ் இருக்கு. ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கு. அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பேன் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு கிளாரிட்டி இல்லாதது என்ன அப்படின்னா, திருப்பூர்ல ஒரு கம்பெனி அப்படி பண்றதுக்காக, அந்த ஒரு கம்பெனிய மட்டும் பேன் பண்ணுவாங்களா? இல்ல ஓவரால் திருப்பூர்லேருந்து எந்த எக்ஸ்போர்ட்டுமே நாங்க இம்போர்ட் பண்ண மாட்டோம். எந்த பொருளுமே இம்போர்ட் பண்ண மாட்டோம். அப்படின்னு ஓவரால் திருப்பூரையே பேன் பண்ணிடுவாங்களா? இல்ல ஓவரால் இந்தியாவிலிருந்தே நாங்க காட்டன் இல்ல டீ ஷர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள இம்போர்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்படின்னு ஓவரால் பேனா கொண்டு வருவாங்களான்றதுல இப்ப வரைக்கும் அதுல ஒரு பேசிக் கிளாரிட்டிங்கிறது இல்ல. சரி, இதெல்லாம் நீங்க ட்ரேட் பிராக்டிஸஸ் எல்லாம் எதுக்கு செக் பண்றீங்க? வந்து விசாரிக்கிறீங்க. விசாரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? டாரிஃப்க்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது, அமெரிக்கா தரப்புலருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக நாங்க இத செக் பண்றோம் அப்படின்னா, நீங்க எப்படி லோ பிரைஸ்ல எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்றது எங்களுக்கு தெரியணும். ஏன்னா, அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் லோ லேபர்ல விலை குறைவான லேபர்ல எங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்ப எங்களோட புரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட இருந்தே இம்போர்ட் பண்றோம். ஸோ, நீங்க கம்மி விலைக்கு எங்களுக்கு உங்க ஊர்லருந்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களால மட்டும் எப்படி கம்மி விலையில எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது? அப்படின்னா, நீங்க ஃபோர்ஸ்டு லேபர் வச்சு, அவங்களுக்கு கம்மியா சம்பளம் குடுத்து, அவங்கள ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம, இல் ட்ரீட் பண்ணி அவங்க கிட்ட வேல வாங்கி, சீப்பா மேனுஃபேக்சர் பண்றீங்க. ரொம்ப குறைஞ்ச விலையில மேனுஃபேக்சர் பண்றீங்க. அதனால தான் இந்த விலையில உங்களால எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. அத கொண்டு வந்து நீங்க அமெரிக்கால டம்ப் பண்றீங்க. குறைஞ்ச விலையில எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி, அத கொண்டு வந்து நீங்க அமெரிக்கால டம்ப் பண்றீங்க. அப்படி டம்ப் பண்றதுனால, அமெரிக்கால ஃபேக்டரிஸ் ஓடவே மாட்டேங்குது. அமெரிக்கன் கம்பெனிஸ் அதுக்கு உங்க கூட கம்பீட்டே பண்ண முடியல. அதனால அமெரிக்க மக்களுடைய ஜாப் அப்படிங்கிறது போயிடுது. ஸோ, நீங்க இந்த சீப் லேபர் வேலை பண்றீங்களா? இல்ல ஃபோர்ஸ்டு வொர்க் நீங்க வாங்குறீங்களா? அப்படின்றத நாங்க ப்ரோப் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதுதான் அமெரிக்கா அந்த செக்ஷன் 301ல ஏன் ப்ரோப் பண்ண போறாங்க? என்ன ப்ரோப் பண்ண போறாங்க? அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லுக். இந்த இம்போர்ட்ல இருந்து, வார்ல இருந்து ஏற்படக்கூடிய நஷ்டம் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு தான் அப்படின்னாலும், இதிலிருந்து அமெரிக்கா லாபம் பார்த்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இது ஏதாவது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். தேங்க் யூ.